மசாலா கடலை இன்றைக்கி வீட்டிலையே எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது ஒரு 200 நிலக்கடலை வாங்கி வச்சுருக்குறேங்க. கடலை மாவு, அரிசி மாவு, இது 3 பொருள் போதுங்க. டேஸ்டியாக நம்ம கடலை வறுத்து சாப்பிட்றலாங்க. அதுக்கு தேவையான 4 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இப்போ அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன்னால் 2 தடவை போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எல்லாம் போட்டு ஒன்றா பசஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடலையும் அதில் எடுத்து கொட்டி இப்போ பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு அதில் தட்டி போட்டுக்கலாங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோக்கு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண எண்ணெயை அந்த கடலைக்கு அதில் மசாலா அதில் ஊற்றலாங்க. இது மாதிரி ஊற்றி செஞ்சால் மாவு நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் அளவாக ஊற்றி தொளிச்சு கிளறணுங்க. ஊற்றுனா குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும், பிசு பிசுன்னு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இது மாதிரி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா அதில் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த கடலையை இப்போ இப்படி உதுத்து போடணுங்க. மொத்தமாக போட்டோம்னா அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும். இப்படி எண்ணெயில் போடும்போது இப்படி உதுத்து போட்டோம்னா அது ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படி இதாகும். இது இப்போ கடையிலெல்லாம் பார்த்தோம்னா சிகப்பாக இருக்கும். அது அவங்க கலர் பொடி சேர்ப்பாங்க. நம்ம கலரெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு போய் நம்ம கடையில் போய் எந்த எண்ணெயில் பொரிச்சாங்களோ எப்போ பொரிச்சாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 4 மணிக்கு சாயந்தரம் நேரம் டீ டைமில் இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ கடலை நல்லா வறுத்து மொறுன்னு வருதுங்க. இது ரொம்ப நேரமெல்லாம் ஆகாதுங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். வச்சு நல்லா முறிஞ்சு வர்ற அளவுக்கு மாவு வெந்ததும் எடுக்கிற பருவம் ஆயிடுச்சா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்கு மேலே நான் உருவி போட்டிருக்கிறேன். இது நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை முறிஞ்சு வரும்போது சூப்பராக அந்த மணம் நல்லாயிருக்கும். இப்போ கடலை எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. நல்லா கடலை மொறுமொறுன்னு முறிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக மொறுமொறுன்னு கடலை வறுத்தாச்சுங்க.
இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கடை எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.